ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான். பாதாம் அல்வா தான். அல்வானா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பாதாமை சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன். அரை மணி நேரம் கழித்து ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். நான் இப்போ வந்து 1/4 கப் அளவு பாதாம் எடுத்திருக்கேன். இது கூட லைட்டாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணணும், ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது. ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அது கூட 1/2 டம்ளர் வந்து நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கிளறி விடணும். இது திக்காகிற வரைக்கும், லைட்டாக திக்காகிற வரைக்கும் கிளறி விடணும். இந்த அளவுக்கு திக்கானதுமே நான் வந்து 1/2 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணுன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கிளறி விடணும். இது லைட்டாக லிக்விடாக ஆகும், மறுபடியும் திக்காயிரும். இது கூட நான் கலருக்கு வேண்டி ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் இருந்தால் நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா திக்காகிற வரைக்கும் அப்படியே கிளறி விட்டே இருக்கணும். பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் வரும். இந்த அளவுக்கு திக்கான உடனே நான் வந்து நெய் ஆட் பண்ண போகிறேன். நல்லா திக்காகட்டும். இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். நான் வந்து ஒரு 1/4 கப் அளவு நெய் எடுத்திருக்கேன். உருக்கி எடுத்துக்கலாம், அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நெய் ஆட் பண்ணிட்டேன். இதையும் நல்லா கிளறி விடணும். நெய் ஆட் பண்ணால் இன்னும் பாத்திரத்தில் ஒட்டாமல் திக்காக நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த அளவுக்கு ஆனதுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது கூட மேலே குங்குமப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.